கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் துவங்குவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய சபைக்கு இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் நீர் என்ன வார்த்தை சொல்ல போகிறீர் என்பதை கேட்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்து இருந்தபோது, உபவாசத்தோடு கூட காத்திருந்தபோது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தந்திருக்கிற வேத பகுதியை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு பகுதியை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற, இதில் கலந்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பார்க்குறாரு, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை பார்க்கிலும் மேலானது அப்படி கிருபை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் எந்த நன்மைகளை பார்க்கிலும் மேலானதுனாக்கா அப்படி கிருபை போதும் அப்படின்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையானதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நேராக தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உனக்கு அப்படின்னாக்கா தனித்தனியாக கர்த்தர் நமக்கு அவர் பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை நாம் எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலையில் தொழிலில் நீங்கள் எந்தெந்த காரியத்திலாம் நீங்கள் கடந்து போகிறீங்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். சொல்லுகிறார், இன்றைக்கும் இந்த 8ஆம் மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவரது கிருபையை நமக்கு அவர் தருகிறார். இந்த கிருபையினால இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அப்படியானால் கிருபை என்றால் என்ன அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம அதை கொஞ்சம் தியானித்து நம்ம குறிப்புக்குள்ளே கடந்து போகலாம். பாருங்க, கிருபை என்றால் ஆங்கிலத்தில் கிரேஸ் என்றும், அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னா, நாம் தகுதி இல்லாதவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற தயவு தான் கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கணும். நான் மீண்டுமா சொல்கிறேன், தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் தேவன் காட்டுகிற தயவு இருக்கு இல்லையா, அதுதான் கிருபை. அல்லேலூயா. மீண்டுமா சொல்கிறேன், தகுதியே இல்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவர் தருகிறதான தயவு, அவர்கிட்ட தயவு வருது இல்லையா, அதுதான் கிருபை. அப்போ தகுதியே இல்லாத நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற தயவே தான் கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ கவனிக்கணும், உங்கள் புரியும் பாருங்களேன். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக, சபையாராக, பரிசுத்த ஜனமாக தேவனுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு நம்ம ஒரு நாளும் தகுதியே கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் அவருடைய கிருபையின் தயவு தான் தகுதியில்லாத நம்மை தேவனுடைய ஜனங்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவது அவருடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, இது நம்மளால் வந்ததா? இல்லை, அவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு சுகமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் இல்லையா, அதுவும் அவர் கிருபை. நம்ம ஓடுறோம், அதுவும் அவர் கிருபை. நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் அவர் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையாகவே
தேவனாய் கர்த்தருடைய கிருபையே நமக்கு அது போதும் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, அவருடைய கிருபையே நமக்கு மிகவும் அது போதுமானதாக இருக்கிறது. நம்ம பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லாமா, கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லாமா, கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியும் வரையிலும் அவர் கிருபை நமக்கு போதுமானதாக இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? கர்த்தருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றிலையும் அது போதுமானதாக இருக்க போகிறது. அப்படியானால் தேவ கிருபையினால, அவருடைய கிருபையின் தயவுனால நமக்கு ஒரு நன்மைகளை நாம் சில குறிப்புகளாக நம்ம வாசிக்கலாம். ஆதி ஆகம புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது இல்லையா. வேதத்தில் கிருபை என்கிறதான வசனம் முதல்ல இந்த பகுதியில் தான், இங்கே தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே தான் ஆரம்பிக்குது. கிருபை என்கிறதான வார்த்தையானது ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தான் கிருபை என்கிறதான வார்த்தையை நம்ம கவனிக்க முடிகிறது. அப்படியானால் இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனாய் கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை வந்துச்சுன்னா, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்க, நோவா வாழ்ந்த நாட்களில் அன்றைக்கு வாழ்ந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சானா, அவர்கள் எல்லாரையும் அழிக்க அவர் சித்தம் கொண்டா தீர்மானம் பண்ணினார், அங்கே இருந்த எல்லா ஜனங்களையும். காரணம், அந்த நாட்களில் ஜனங்கள் மத்தியில் பாருங்க, எல்லா ஜனங்களும் அசுத்தமாகவும் அருவருப்பாகவும் வாழ்ந்ததுனால தேவனாய் கர்த்தர் ஜலத்தினால தண்ணீரினால அழிக்கும்படிக்கு அவர் தீர்மானித்தார். எல்லா ஜனங்களும் எல்லாம் நான் உண்டு பண்ண எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், அழிக்கணும் அப்படின்னு தீர்மானித்தார். அந்த அழிய போகும் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன் இல்லையா. ஆகையினால தான் பாருங்க, அந்த கிருபையானது அழிவின் மத்தியிலிருந்து நோவின் குடும்பத்தை காப்பாற்றி வாழ வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காப்பாற்றி அது என்ன பண்ணிச்சான், வாழ வைத்ததாக நம்ம வேதாமத்தில் நம்ம பார்க்கோம். எல்லாம் அழிஞ்சாங்க, ஆனால் நோவா குடும்பம் அழிவின் மத்தியில் காப்பாற்றப்பட்டது. ரெண்டாவது வாழ வச்சது. அல்லேலூயா. மீண்டுமாக வாழும்படி செய்தது. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் அழிஞ்சு போனாங்க அந்த நாட்களில், நோவாவும் அவன் குடும்பமும் மட்டும் காப்பாற்றப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்கள் மீது தேவனாய் கர்த்தர் அவர் கண்ணோக்கமா இருப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன், அவர்களை எப்படியாகிலும் எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால நம்ம என்ன பண்ணோமா பாருங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் நமக்கு அவரை நம்ம எப்படி நம்ம துதிக்கிறோமோ, அவரை நம்ம எப்படி நம்ம ஆராதிக்கிறோமோ தெரியல, ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உடன்படிக்கை செய்திருக்கார். அவர் என்ன பண்ணுவாராம், கண்ணோக்கமாக இருந்து என்ன பண்ணுறாராம், அவர் எப்போதுமே தம்முடைய ஜனங்களை நோக்கி அவர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு, எல்லா தீங்கிலும் அவள் சேதப்படாதபடிக்கு, அவள் அழிவில் போய் சிக்காதபடிக்கு, அவர்கள் தீமையில் போய் மாற்றாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர்கள் எப்போதுமே அவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்ம நினைக்கலாம், சில பேர் அநேகர் நினைக்கலாம், என்னை என் குடும்பத்தையும் யார் காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களை சூழ்ந்து பாருங்கள், பல பிரச்சனைகள் நீங்கள் அதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பல போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பல கவலைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கண்ணீரோடு கூட இந்த ஆராதனை வந்திருக்கலாம்.
பல நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கணும். என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, இந்த பிரச்சனை யார் என்னை காப்பாற்றுவா என்று சொல்லி நீங்கள் ஒரு விதமான துக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த கிருபை என்ன செய்கிறதா, உங்களை எல்லா சூழ்நிலிருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களை வாழ வைக்க அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் தயவு தான் இந்த நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவனை அழியாமல் தப்பித்து கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர் செய்தார். அதே போல தான் இந்த 8ஆம் மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் நம்மை விழாமல் நம்ம என்ன பண்ணுவார், தூக்கி காப்பாற்றி தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. குறைவுகள், கஷ்டங்கள், தேவைகள், நெருக்கம் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் அது நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. குறைவுகள் இருக்கும், ஆனால் நம்ம சேதப்படுத்தாது. தேவைகள் வரும், நம்ம சேதப்படுத்தாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், அதில் சிக்காதபடிக்கு நம்மை அவர் தூக்கி காப்பாற்றி அவர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தருடைய கிருபையின் தயவு நம்மை காப்பாற்றி நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமானாகவும் உத்தமனாகவும் தான் நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இந்த நோவா அப்படி தான் வாழ்ந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடி நம்ம வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் அவர் எல்லா சூழ்நிலையும் சிக்காதபடிக்கு அவர் நம்மை காப்பாற்றி வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. 2வது பிளஸ்டிங்கை நம்ம வேகமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை குறித்து கொள்ளுங்க. நேரம் இல்லாதபடியால் குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 11 முதல் 22 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிக்கணும், இங்கே நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லாத அந்த நாட்கள் இருந்தது. நியாயாதிபதிகளாக கர்த்தர் ஒவ்வொரு இரட்சகனை எழுப்பி அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்தார் என்று சொல்லி நியாயாதிபதிகள் வாழ்ந்த அந்த நாட்களில் கிதியோன் என்கிறதான ஒரு மனுஷன் பாருங்க, மனாசே கோத்திரத்தில் பிறந்த எளிமையான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிதியோனை கர்த்தர் சந்திக்க முடியும் வந்தாராம். நீங்கள் வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். ஏதோ நீங்கள் குறிப்பிட்டு அதை அப்படியே வச்சுறதுக்காக அல்ல, அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும், அதோடைய ஆசீர்வாதங்கள் எப்படி அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்க, 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் அவர் சந்திக்கும்படி வராரு. 12ஆம் வசனம் அவனுக்கு தரிசனம் மாறாரு. 13ஆம் வசனம் இந்த கிதியோன் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறான். 14ஆம் வசனம் கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக தெரிந்து கொண்டார் என்கிறதான செய்தியை அவனுக்கு சொல்கிறாரு. 15ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை, நான் எளிமையானவன், என் குடும்பத்தில் நான் சிறுமைப்பட்டவன், எனக்கு எப்படி கர்த்தர் செய்ய முடியும் அப்படியெல்லாம் அவன் பயப்படுறான். 16ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ நிச்சயமாக நீ செய்வ அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறாரு. 17ஆம் வசனத்தில் முக்கியமான வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். கவனிக்கணும், வாசிக்கலாமா? 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றானா, நான் ஒரு காணிக்கை உங்களுக்கு செலுத்த போறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுடைய கண்கள் எனக்கு தயை கிடைச்சது என்று சொல்லி நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் என்ன பண்ணானா, அவன் ஆட்டுக்குட்டியை அவனை அடித்து சமைச்சு இறைச்சியையும் அங்கே பாருங்க, அவன் மெல்லிய மாவில் அவன் பாருங்க அந்த சாப்பிட்றதுக்கு உணவு செய்துட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணான்னா அந்த தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய தூதனான்ட்ட கொடுத்தானா. அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த பாறை மேலே நீ வை அப்படின்றாரான். அப்போ அந்த கற்பாறை மேலே அவர் என்ன பண்ணாரா, அவன் அந்த இறைச்சியை வச்சுட்டு அந்த அப்பத்தை வச்சுட்டு அது ஆணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது வந்து குழம்பு, அந்த குழம்பு அப்படி கொஞ்சம் ஊற்றுற உடனே தேவன் என்ன பண்ணாரா, அவருடைய கோழி நுனியில் அது தொட்ட போது அது அக்னியாக அது பற்றி கொண்டது. உடனே அவர் என்ன பண்ணாரா, காணாம போயிட்டார். 21ஆம் வசனத்தில் இந்த மனாசே கோத்திரத்தில் பிறந்த இந்த கிதியோன் 22ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தேவ தூதன் என்பதை கண்டறிந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த சம்பவத்தில் சொல்லுகிற வேத பகுதி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க கர்த்தர் கிதியோனை அவருடைய கிருபையின் தயவினால தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கவனிக்கணும், அவன் பார்வைக்கு அவன் அற்பமானவன், அவன் பார்வைக்கு பெரிய கோத்திரத்தில் பிறந்தவன் அல்ல,
அவன் ஒரு பெரிய ஒரு தைரியசாலியும் அல்ல. இப்படி ஒன்றுமே இல்லாத, ஸ்லாக்கியமே இல்லாத அவனை தான் இந்த தேவ தூதரானவர், கர்த்தருடைய தூதனார் வந்து, நீ இஸ்ரவேலுக்கு நீ தான் நியாயாதிபதியாக இருப்ப அப்படின்ற ஒரு பொறுப்பை அங்கே என்ன பண்ணுறாராம், இந்த கிதியோனுக்கு அவர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக உயர்த்தினாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை டெஸ்ட் பண்ணதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்திருக்குமானால் நான் கொடுக்குற அந்த காணிக்கையும் நீங்கள் பெற்றுக்கணும், நான் அறிந்துக்குவேன் அப்படின்னுமோ அதை நிறைவேற்றார். உண்மையாகவே என் கண்கள் என்ன பண்ணிருக்கு, உனக்கு தயை கிடைச்சிருக்குது என்பதை அவர் நிரூபித்தார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, சிறுமையும் எளிமையுமான கிதியோனை தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக உயர்த்தினார். 40 ஆண்டுகள் அவன் காலத்தில் இவர்கள் அமைதியாக இருந்தாராம். அல்லேலூயா. காரணம் பாருங்க, தேவனாய் கர்த்தர் அவருடைய கிருபையின் தயவினால கிதியோனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்ன பண்ணாரா, அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஒரு சிறப்பே அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவர் பாருங்க யாரை மேன்மைப்படுத்தாருன்னா, ஒன்றுத்துக்கும் உதவியே இல்லாமல் இருக்கிறவங்கள கர்த்தர் எடுத்து அவரால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த கிதியோன் பயப்படுறான், நான் ஒன்றுத்துக்கும் நான் சிறுமியானவன், நான் எளிமையானவன், என் கோத்திரம்லாம் பெருசு, என்ன சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல நீ எல்லாரையும் என்ன பண்ணுவேன், முறியடிப்பேன். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு காரியத்தை கொடுத்து அவனோடு கூட இருந்தானாம். அவன் ராஜபாரம் செய்கிற வரைக்கும், அதாவது அவன் நீதியாய் அவன் நியாயம் விசாரிக்கும் காலம் வரைக்கும் அவனோடு கூட இந்த கர்த்தருடைய தூதனானவர் இருந்தாராம். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை, உங்களுடைய நிலைமை அவர், நம்ம நினைக்கலாம் என் நிலைமைக்கு நம்மளாம் இதெல்லாம் கிடைக்குமா, கிடைக்காது நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த கிருபையின் தயவு உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபையின் தயவு நீங்கள் எதிர்பார்க்காத உச்சத்தில் கொண்டு போய் அவர் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லி யாக்கோபு எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் கனவீனமாக இருக்கலாம், எனக்கு கனமே எனக்கு இல்லை, என் வாழ்க்கையில் எப்படி நான் உயர முடியும் நீங்கள் நினைக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் மதிப்பே இல்லாமல் உங்கள் அவமரியாதையாக உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வார்த்தை கூட மதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் பாருங்க, நீங்க மேன்மை இல்லாமல் இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் கனவீனமா இருக்கிற உங்க வாழ்க்கையில, அவமரியாதையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. கிதியோனை போல கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு மேலாக, உங்க உற்றார் உறவினருக்கு மேலாக, உங்க சொந்த பந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். உங்கள் சிறுமையெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை, அவர் எல்லாவற்றையும் தலைக்கீழாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிதியோனை அப்படிதான் தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக நியாயாதிபதியாக தேவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தருடைய கிருபையின் தயவு உங்களை மற்றவர்களுக்கு முன்பாகவும் மேலாகவும் உயர்த்தி வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணுமா, தாழ்மையோடு இருக்கணுமா. அல்லேலூயா. தாழ்மை நம்ம கற்றுக்கொள்ளும்போது தான் கர்த்தர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன். 3வது பிளஸிங்க்கு நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய கிருபையின் தயவினால நமக்கு வரும் நன்மைகளை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11, 12, 13 நீங்கள் வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12, 13. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக
மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அல்லேலூயா. முடிப்போம். அடுத்த பகுதியை வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனாசே யாருன்னா எசேக்கியா என்கிறதான ராஜா ஒருத்தர் இருந்தார் இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எசேக்கியா ராஜாவுடைய மகன் தான் இந்த மனாசே. அப்போ இந்த மனாசே ராஜாவாக இருந்த நாட்களில் எசேக்கியாவை போல அந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக நெருக்கமாக அவர் இல்லாமல் கொஞ்சம் அவர் வாழ்ந்ததுனால இவர் வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கம் வருது, கொஞ்சம் பிரச்சனை வருது. எப்படிப்பட்ட பிரச்சனைனா, இவரை கையும் களவுமா கட்டி முச்சடி நடுவில் கொண்டு போகிற ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்படுகிறாரு. இவருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நெருக்கப்படுகிற வேலையில் யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இவருக்கு காணப்பட்டது. அந்த வேதனை மத்தியில் இப்போ யார் ஞாபகம் வந்துட்டாருனாக்கா, என் பிதாக்களுடைய தகப்பனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நெருக்கத்தின் மத்தியில் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி இடத்துல விண்ணப்பம் பண்ணுனானா பாருங்க. அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும்போதே விடுதலை ஆக்கினாராம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விடுதலை ஆக்கினாரோ தெரியாது. ஆனால் மீண்டுமாக அவன் தன் சொந்த அந்த எருசலேமில் ராஜபாரம் செய்வதற்கு கர்த்தர் திரும்ப அவன் அனுப்பினார். அல்லேலூயா. அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கெஞ்சுதலை கேட்டு அவன் இழந்து போன ராஜபாரத்தை மீண்டுமாய் அமர பண்ணினார். இது எதற்கு எப்படி அவனுக்கு வந்ததுன்னா, கர்த்தருடைய கிருபையின் தயவுனால வந்துச்சு. அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அவன் பாருங்க கர்த்தரை நோக்கி கெஞ்சி அவன் விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் உடனே அவர் கிருபை பாருங்க அவனுக்கு தயவாய் இறங்கி என்ன பண்ணிச்சான், அவனுக்கு விடுதலை கொடுத்து மீண்டுமாக ராஜாவாக அமர செய்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இன்றைக்கும் எத்தனையோ விசேஷமான நன்மைகளை நம்ம இழந்து போயிருக்கலாம். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் இழந்து கொண்டே இருக்கலாம். காலம்தான் போகுது. என் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நான் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். எப்படியோ இருக்க வேண்டியன்னா இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கிறேன், என் நிலைமை யார்கிட்ட சொல்கிறது அப்படிலாம் நீங்கள் சில பேர் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போன, நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் இழந்து போன சகல நன்மைகளையும் அவர் திருப்பி தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்க, நீங்கள் இழந்து போன அல்லது இந்த நாளில் பெற வேண்டிய சகல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அவருடைய கிருபையின் தயவு மீண்டுமாய் உங்களுக்கு பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையின் தயவு உங்களை சந்தோஷமாய் மாற்றும். 4வது பிரசங்க நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 37 வரைக்கும் கூட நீங்கள் குறித்து கொள்ளலாம். சுருக்கமாய் இந்த சில சம்பவங்களை நான் வேத ஆதாரத்தோடு கூட நம்ம தியானிக்கலாம். இந்த இடத்துல மரியாளை பார்த்து தேவனாய் கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு. முதல் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா இங்க 30ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இங்க வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். போதும். அல்லேலூயா. இங்க மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். அல்லேலூயா. எப்படி வந்ததுலாம் தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கிருபை அவர்கள் மீது வந்து இறங்குச்சு. அந்த நாட்களில் மரியாளை தேடி வந்துச்சு அந்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அவருக்கு தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, இந்த கிருபையினுடைய நன்மைகளை சொல்றாரு. உன்னிடத்துல தேவனாய் கர்த்தர் ஏன் கிருபை வச்சாருன்னா, உன்னிடத்துல ஒரு விசேஷமான குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத அவர் சொல்லித்தராரு. நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க 34ஆம் வசனத்தில், இது எப்படி ஆகும்? நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. இது எப்படி ஆகும்? இன்றைக்கு கூட தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்னா, இது எப்படி ஆகும் என் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நமக்குள்ளே ஒரு வாரமாக வரும். இது எப்படி ஆகும்? கர்த்தர் ஏற்றுவாங்க, இது எப்படி ஆகும்? என் சூழ்நிலையை நம்ம பார்ப்போம், இது எப்படி ஆகும்? இதுதான் நமக்குள்ள ஒரு கேள்வி இல்லையா? இது எப்படி ஆகும்? அப்படி தான் அந்த அம்மாவும் கேட்டாங்க. அப்போ தேவனாய் கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாரு 37ஆம் வசனத்தில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான பிள்ளையை நீ பெற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். கிருபையினால அந்த தயவுனால நீ பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா கொஞ்சம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அல்லேலூயா. இருந்தாலும் அவன் சொல்கிறாங்க,
அவர் இந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு வார்த்தைக்குனால சொல்லும்போது உடனே அந்தம்மா நான் கர்த்தருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி 39ஆம் வசனத்தை சொன்ன நான் கர்த்தருக்கு அடிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேறட்டும் அப்படின்னு நாங்களாம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் பாருங்க அற்புதமான ஆச்சரியமான பிள்ளையை பெற்றெடுக்கும்படி கர்த்தருடைய கிருபை அவளுக்கு இறங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அதிசயமான பிள்ளையை பெற்றெடுக்க மரியாள் மீது கர்த்தருடைய கிருபையின் தயவு இறங்கினதான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், உங்களுக்கு விசேஷமான அற்புதங்களை ஆச்சரியமான ஒரு நன்மைகளை தருவதற்கு அவருடைய கிருபையின் தயவு நமக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். அவருடைய கிருபையின் தயவு நிச்சயமாய் நமக்கு செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபையின் தயவு இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்க கண்கள் காணும்படிக்கு அற்புதங்களை காணும்படிக்கு செய்யும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும் நிச்சயமா. அல்லேலூயா. அப்போ ஆச்சரியமானதும் அதிசயமானதுமான காரியங்களை கர்த்தருடைய கிருபையின் தயவு இந்த 8ஆம் மாதத்துல நமக்கு அது நிச்சயமாய் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நாம் அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நான் மரியாதை போல நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு மிஞ்சி நான் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய பெரிய காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரா பாருங்க. அந்த வார்த்தையில் அவர் மகிழ்ச்சியானாலாம் பாருங்க. அப்போ கர்த்தர் அதிசயமான காரியங்கள் அதிசயமான பிள்ளைய அவர் பெற்றெடுக்கும்படிக்கு அவர் கண்கள் காணும்படி செய்தது போல இன்றைக்கும் இந்த மாதத்திலும் கர்த்தர் அதிசயங்களை நம் கண்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நம்ம முடிப்போம் பாருங்களேன். மீண்டுமாக நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையின் தயவினால் நமக்கு வருகிறதான 5வது பிளஸிங் வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வார்த்தை வருது. எப்படின்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடிக்கு பலவீனப்படுகிற ஒரு சூழ்நிலையும் போது செபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிறாரு. அப்போதான் தேவனுடைய வார்த்தை இவருக்கு வருது, என் கிருபை உனக்கு போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா கர்த்தருடைய கிருபையின் தயவானது நம் பலவீனமான வேலையெல்லாம் அவருடைய வல்லமையின் பலன் நமக்குள்ள நிறைவா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நிரப்பி நடத்துமா. அல்லேலூயா. ஆகையினால தான் அவர் சொல்றாரு, அதை கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, இனி நான் பலவீனப்பட்ட நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? என் பலன் அல்ல, அவருடைய பலன் எனக்குள்ள வரப்போகுது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை என்னை நிரப்பி நடத்தும். அதனால நான் பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படல, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நீங்க வாசிக்க முடியும். அப்படியானால் தேவனாய் கர்த்தருடைய பலன் தான் உங்களை நிரப்பி நடத்த போகிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் தயவு தான் உங்களை பலப்படுத்த போகிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம். சில சுகவீனத்துக்கு நீங்கள் சுகம் அடையும்படி பல முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். சரீரத்தில் எனக்கு வேதனை நீங்கணும், எனக்கு சுகமாகணும் எப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் நம்ம அப்படிப்பட்ட முயற்சியில் நம்ம தோற்று போனவெல்லாம் இருக்கலாம். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. உங்களை பலவானாய் மாற்றும், உங்களை சுகவானாய் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம் இல்லையா? சுகமாகலையே, சுகவீனத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். எத்தனை முயற்சி செய்தோம், நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதுக்குண்டான மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவருடைய பலத்தின் வல்லமையினால நமக்குள் வந்து அவருடைய பலத்தினால நம்மை அவர் நிரப்பி பலவானாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல. நீங்கள் நினச்சிக்கலாம் இது என்னால் தான் முடியும். அப்படி இல்லை. உங்களுக்கு சுகத்தை தேவனாக அதை தருவார். அது கர்த்தருடைய பலத்தினால தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தான் உங்களுக்கு சுகப்படுத்த போகிறது. கர்த்தருடைய கிருபையின் தயவு தான் உங்களை பலவானாய் மாற்றப் போகிறது, உங்களை சுகவானாய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்தின்
சித்தத்தின்படி மாத்திரம் நம்ம என்ன செய்யணுமா? செய்ய காத்திருக்கணும். அவர் சித்தம் எதுவோ அது நீங்கள் செய்தினாக்கா உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சித்தத்தின்படி நடந்தால் கர்த்தருடைய பலன் நமக்குள்ள ஆளுகை செய்யாது. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தருடைய பலன் உங்களை அவருடைய வல்லமையினால் நிரப்பி நம்மை ஆளுகை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5 பிளஸ்ஸிங்கை நமக்கு கொடுத்துருக்க. எல்லாம் கண்களை மூடி எழுந்து நிற்கலாமா? இதனாலையும் கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் தயவினால தேவனாய் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் நம்மை நிரப்பி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? விசுவாசத்தோடு நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலையும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு நிறைவானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய கிருபையானது நம்மை நிரப்பி நடத்த போகிறது. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாகவும், கர்த்தருடைய கிருபை இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை நிரப்பி நடத்தும்படியாகவும், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியாகவும் ஒப்பு கொடுக்கலாமா? தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், வேற ஒன்றும் ஆனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையில நம்ம இதிலேயே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், இதுவே எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையின் தயவானது உங்க வாழ்க்கையில உங்களை எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கும். உங்கள் குறைவுகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்க மாறி போக போகிறது. அவருடைய கிருபையை பாருங்க, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேன்மையாக தேவனாய் கர்த்தர் வைக்க போகிறார். அவருடைய கிருபையானது இழந்து போனதை சகலத்தையும் தேவனாய் கர்த்தர் திருப்பி தர வல்லமையிலதான் இருக்கிறது. உங்க துக்கம் எல்லாம் தேவனாய் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அவருடைய கிருபையானது அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய போகிறது. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு ஆகும்படி செய்ய போகிறார். அற்புதம் நடக்கும்படி செய்ய போகிறார். அவருடைய கிருபையின் தயவு நம்முடைய எல்லா பலவீனத்தையும் மாற்றி பலவானாய் மாற்றப் போகிறது. தெய்வீக சுகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. எல்லாம் கண்களை மூடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 5 விதமான பிளஸ்ஸிங்கை தேவனாய் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுதுமாக நிரப்பி நடத்த முடியாது. தேவனாய் கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ கிருபையினால, ஆண்டவரே கிருபையின் தயவினால தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அப்பா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.